அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்தில் நிறைந்தவர்களே, சிறந்தவர்களே, அல்லாஹ் செய்யக்கூடிய அமல் என்ன? அல்லாஹ் தொழுகிறானா? இல்லை. நோன்பு பிடிக்கிறானா? இல்லை. சதக்கா கொடுக்குறானா? இல்லை. ஹஜ்ஜுக்கு போகிறானா? இல்லை. ஜக்காத்து கொடுக்குறானா? இல்லை. குர்ஆன் ஓதுறானா? இல்லை. அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரே அமல் என்ன? அதுதான் சலவாத். இன்னல்லாஹ வமலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுல சலவாத்து சொல்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே நீங்களும் சலவாத்து சொல்லுங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த சலவாத்து எவ்வளோ கண்ணியமானது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் என் மீதுல ஒரு சலவாத்து ஓதுவாரோ, சலவாத் எப்படி ஓதலாம்? ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத். பலவிதமான சலவாத்து இருக்குது. சலவாத்தில் இப்ராஹிமே இருக்குது, பலவிதமான சலவாத்து இருக்குது. உங்களுக்கு விருப்பமான ஒரு சலவாத்து ஓதுனீங்கண்டா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 10 நன்மைகள் கிடைக்கப்பெற்று 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, உலகம் அழிஞ்சாலும் சலவாத்து அழியாது. ஏன்? அல்லாஹ் அழிய மாட்டான். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்தவர்களே, ஒரு முறை ஒரு யூதன் அவன்ட ஒரு கையில் ஒட்டகத்தையும் மறு கையில் ஒரு பலகீனமான சஹாபியும் பிடிச்சு கொண்டு வாரான். எங்க வாரான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து அந்த யூதன் சொன்னான், இந்த சஹாபி ஏண்ட ஒட்டகத்தை களவெடுத்து விட்டான். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சாங்க, கேட்டாங்க, சஹாபி நீங்க எடுத்தீங்களா? இது இவன் ஒட்டகமா? அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் ஏண்ட ஒட்டகம். இப்ப சாட்சி தேவை. உடனே யூதன் 4 சாட்சிகளை கொண்டு வந்துட்டான். ஆனால் இந்த சஹாபிக்கிட்ட எந்த சாட்சியும் கிடையாது. களவெடுத்த என்ன தண்டனை? கையை வெட்டணும். இப்போ அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த சஹாபிக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும். அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க? உடனே அல்லாஹ் எடுத்து துவா கேட்டாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ், உனக்கு தெரியும் யார்ட ஒட்டகம் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீர்ப்பை சரியாத்தான் செய்வாங்க. உனக்கு தெரியும் யார்ட ஒட்டகம் உண்டு. உடனே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபியோட உள்ளத்துல ஒரு எண்ணத்தை போட்டான். எப்படி என்றா, அந்த யூதனை விசாரிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன விசாரிச்சாங்க, அதே போல அந்த சாட்சியில விசாரிச்சாங்க, ஒட்டகத்தை விசாரிக்கலே. அப்ப அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபியோட உள்ளத்துல இந்த ஒட்டகத்தை விசாரிக்கும்படி அல்லாஹ் தஆலா ஒரு ஐடியா கொடுத்தான். அதற்கு பின்னால அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் ஒட்டகத்தை விசாரித்து பாருங்களே, யாருடைய ஒட்டகம் விளங்கும். இதற்கு அந்த யூதர்கள்லாம் சிரித்தாங்க, ஒட்டகம் பேசுமா? அதற்கு பின்னால் அந்த ஒட்டகம் பேச ஆரம்பித்தது. அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் என்னுடைய ரசூலுல்லான்னு சொல்லிவிட்டு அந்த ஒட்டகம் சொன்னதாம், நான் இந்த சஹாபிக்குரிய ஒட்டகம். இந்த யூதர்கள் எல்லாரும் பொய் சொல்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரிய, அதன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை மன்னிச்சு விட்டாங்க. எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிட்ட கேட்டாங்க, சஹாபியே, நீங்கள் இழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டுட்டீங்க, இழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டுட்டீங்க, நீங்கள் செய்யக்கூடிய அமல் என்ன? அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் தூங்க முன்னால உங்களோட மேல சலவாத்து செல்லாம நான் படுப்பதே இல்லை என்று சொன்னாங்க. அப்ப சலவாத்து அவ்வளோ சிறந்த அமல், முக்கியமான அமல், அல்லாஹ் செய்யக்கூடிய அமல், சுவர்க்கம் கொண்டு போகக்கூடிய அமல் சலவாத்து. உங்களோட தேவை எல்லாத்தையும் அல்லாஹ் இந்த சலவாத்துடைய பரக்கத்தை கொண்டு நிறைவேற்றி தருவான். அதனால் அதிகமாக சலவாத்து ஓதுங்கோ. வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க, வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவீங்க. பெரிய நோய் வந்தாலும் பரவாயில்ல, சலவாத் ஓதினீங்கன்னா உங்களுக்கு ஷிஃபா கிடைக்கும். உங்களுக்கு வியாபாரம் ரொஸ்டானா, இன்ஷா அல்லாஹ் சலவாத்துடைய பரக்கத்தை கொண்டெல்லாம் முன்னேற்றமான பாதையை திறந்து தருவான். எந்த பிரச்சனை வந்தாலும் அதிகமாக சலவாத் ஓதுங்கோ, அல்லாஹ் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ்.